ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையில் நடக்கிற ஒரு உற்சவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுக்கு சிவபெருமானை பற்றி நல்லாவே தெரியும். அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருக்கு பிறப்பு இல்லைன்னா அவருக்கு பெற்றோர்களும் இல்லை. ஆனாலும் சிவபெருமான் மகனா மாறி ஒருத்தருக்கு திதி கொடுக்குறாரு. அது வருஷம். அது யாரு? அது இங்க நடக்குது. அதோடைய வரலாறை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றானது திருவண்ணாமலை. இங்கே தான் சிவபெருமான் வருஷம் திதி கொடுக்கிறார். இந்த நிகழ்வு கௌதம நதியில் நடக்கிறது. இங்கே சிவபெருமான் திதி கொடுக்கிறார். சத்ரபதி சிவாஜி போல அந்நியர்களை எதிர்கொண்ட அரசர், அண்ணாமலையாருக்கு கோபுரம் எழுப்பிய ஒரு அரசர், வல்லாளன் மகாராஜா. இவர் திருவண்ணாமலை பகுதியை ஆண்டு வந்தவர். தீவிரமான சிவபக்தர் ஆவார். அண்ணாமலையாருக்கு கோபுரமும் எழுப்பியுள்ளார். மனிதர்கள் வாழ்க்கையில் கவலை இருக்கும் போல் இவருக்கும் ஒரு கவலை இருந்தது. எல்லா செல்வத்தையும் பெற்றிருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்று வருந்தினார். எப்போதுமே சிவபெருமானிடம் குழந்தை வேண்டும் என்று வேண்டுவார். அவர் மட்டுமல்ல, ஊர் மக்களும் வேண்டுவார். சிவபெருமான் அவர் வேண்டலுக்கு செவிசாய்க்க ஆரம்பித்தார். சிவபெருமான் அவரை சோடிக்க திருவிளையாடலை ஆரம்பித்தார். அந்த அரசன் மகாபாரதத்தில் வரும் கர்ணன் போல் எடை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பான். அதே போல் சிவ அடியார்கள் எடை கேட்டாலும் மூச்சை கூட கொடுக்க தயாராக இருப்பார். சிவபெருமான் விளையாட்டை ஆரம்பித்தார். சிவபெருமான் சிவ அடியார்கள் போல் வேடம் கொண்டு அரசன் முன்னாடி போய் நின்றார். அரசன் சிவ அடியாரை வணங்கிவிட்டு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் வெகு தூரத்திலிருந்து நான் வருகிறேன். அதனால் எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. அதனால் நன்றாக வணங்க ஒரு மெட்டையும் அதற்குள் ஒரு பெண்ணும் வேண்டும் என்று கேட்டார். சிவாடியார் இதை கேட்டவுடன் அரசன் ஒன்றும் புரியாமல் திகைத்து போனான். ஆனால் சிவாடியாருக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்று நினைத்த அரசன் நடனம் புரியும் தாசிகளை அனுப்ப முடிவெடுத்தார். ஆனாலும் சிவபெருமான் அங்கேயும் ஒரு திருவிளையாடலை ஒழித்து வைத்திருந்தார். சிவபெருமான் ஒவ்வொரு தேவதாசி வீட்டுக்கும் பூடகணங்களை அனுப்பி வைத்தார். அதனால் வீரர்களால் யார் வீட்டுக்கும் உள்ளே நுழைய முடியவில்லை. பூடகணங்கள் தடுத்தனர். அதனால் கவலை அடைந்த அரசன் ராணியாரிடம் போய் இதை பற்றி கூறினார். அரசன் கவலையாக பார்த்த மனைவியான செல்லம்மா தேவி அரசனின் வாக்குறுதி என்றும் போயாகக்கூடாது என்று நினைத்தாள். அதனால் மகாராணி நானே அந்த அறைக்கு செல்கிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். இதை கேட்ட அரசன் அறிந்து போனான். அண்ணாமலையாரை இது என்ன சோதனை நினைத்து சிவபெருமானை நினைத்து மிகவும் வருந்தினார். ராணியார் இந்த சோதனைக்கு தீர்வு கேட்டு சிவபெருமானை வேண்டினார். முக்காலத்தையும் அறியும் ஈசன் ஒன்றும் அறியாது போல் அந்த அறையில் காத்து கொண்டிருந்தார். ஆனால் யாரும் அறியாத வண்ணம் ஒரு அதிசயம் அந்த அறையில் காத்து கொண்டிருந்தது. அது என்ன அதிசயம்?